ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி கொஷின் பேங்க். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோஷியலுக்கு வந்து என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு கொஷின் பேப்பர் தான் கொண்டு வந்திருக்கேன் தேர்ட் மிட்டமுக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் அஃபிஷியலாக நடந்த கொஷின். ஸோ இது ஒரு மாடலாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். இதில் எவ்வளோ மார்க்ஸ் இருக்குன்னா 50 மார்க்ஸு. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக சேஞ்சஸ் ஆகும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 50 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸு. ஸோ இந்த 1 மார்க்ஸில் எத்தனை 1 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 5th கொஷின். ஸோ நீங்கள் 5th கொஷினுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 9வது கொஷின் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இதெல்லாமே பார்க்கலாம். அதேமாதிரி இந்த 10வது கொஷின்ஸு இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷினில் இருக்கக்கூடியது. அதேமாதிரி இந்த 12, 13, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எப்பயுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஷின். அதே போல் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு எத்தனை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 18, அதுக்கடுத்து 20, 21, ஸோ இந்த மாதிரியான கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேப்பு. ஸோ மேப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வேர்ல்டு மேப் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இதோட பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணுவோம். ஒரே ஒரு 50 லைக்ஸ் மட்டும் வந்துட்டால் போதும், நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணுறேங்க. ஆல்ரெடி ஷேர் பண்ண பிடிஎஃப் எல்லாமே அதில் இருக்கும், நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எத்தனை 1 மார்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 4th 1 மார்க்குக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா தமிழ் மீடியத்துக்கு 5th 1 மார்க் கேட்டோம். ஸோ 4th 1 மார்க்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து 2 மார்க்ஸு. ஸோ ஏற்கனவே அங்கே சொன்ன மாதிரி தான். சரிங்களா, இந்த 11, 12, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறீங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். 13 இந்த மாதிரியான கொஷின்ஸு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டு ப்ளஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும். நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு 50 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா 35, 40 மார்க்ஸுமே என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த 21st, 17th கொஷினு இதெல்லாமே பாருங்கள். அதே மாதிரி மேப், வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ பிகாஸ் கொஷின்ஸ் ஆர் அவர், சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். கேள்வி எங்களுடையது, வெற்றி உங்களுடையது. கொஷின்ஸ் வந்து வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்மளுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.